ප්‍රාණවත් වේ කියනව මාතෘකාවෙන් මා කතා කරන්න කැමතියි. உயிரடைவீர்கள் என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். ඔබ ප්‍රාණවත් වෙයි. நீங்கள் உயிரடைவீர்கள். දෙවියන් වහන්සේ ඔබව ප්‍රාණවත් කරන්ටනම්. தேவன் உங்களை உயிரடைய செய்ய போகிறார். ඔබගේ ජීවිතයේ සමහර දේවල් වල ඔබ මැලවිලා නැත්නම් මැරුණව ජීවිතයක් ජීවත් වෙන්න පුළුවන්. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களிலே உயிரற்று இல்லாவிட்டால் மரித்த நிலைமையிலே இருக்கலாம். ජීවිතේ එපා වෙලා ඇති. வாழ்க்கை வெறுத்து இருக்கலாம். නැත්නම් ආර්ථිකවල සඵලත්වය මැරිලා ඇති. இல்லாவிட்டால் பொருளாதார ரீதியிலே செழிப்பு மரித்திருக்கலாம். සමහරගේ ව්‍යාපාරය මැරිලා. சிலருடைய வியாபாரம் மரித்திருக்கிறது. සමහරගේ පෞල් ජීවිතය මැරිලා. சிலருடைய குடும்ப வாழ்க்கை மரித்திருக்கிறது. සමහරගේ සන්තෝෂය මැරිලා. சிலருடைய மகிழ்ச்சி மரித்திருக்கிறது. සමහරට සමාදානය කියන දේ මැරිලා තියෙනවා. ஒரு சிலருக்கு சமாதானம் என்கிற காரியம் மரித்திருக்கிறது. නැත්නම් ශරීරේ යම්කිසි කොටසක් මැරිලා ඇති. இல்லாவிட்டால் சரீரத்திலே ஒரு அவயவம் மரித்திருக்கலாம். මගේ එක කිඩ්නි එකක් වැඩ කරන්නේ නැහැ. என்னுடைய ஒரு கிட்னி வேலை මගේ செய்வதில்லை. නාරයක් වැඩ කරන්නේ என்னுடைய நரம்பு வேலை செய்வதில்லை. ඒක මැරිලා කියලා ඉන්න පුළුවන්. அது மரித்திருக்கிறது என்று නමුත් இருக்கலாம். බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. ஆனால் வேதம் சொல்லுகிறது අපේ දෙවියන් වහන්සේ நம் தேவன் මැරුණව අයව ප්‍රාණවත් කරනව තැනත්තා. மரித்தவர்களை கூட உயிரடைய செய்கிற தேவன். අද ඉඳලා ඔබගේ ව්‍යාපාර ප්‍රාණවත් වෙන්න. இன்று முதல் உங்களுடைய வியாபாரம் අද உயிரடையும். ඉඳලා ඔබගේ ආර්ථික ප්‍රාණවත් වෙන්න. இன்று முதல் உங்கள் பொருளாதாரம் ඔබ உயிரடையும். විශ්වාස කරන දෙවියන් වහන්සේ පුදුම දෙයක් මේ රාත්‍රී ඔබගේ ජීවිතේ වෙනසක් ඇති කරන්න. நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த இரவிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை මම නොවේ මේක කියන්නේ. நான் அல்ல இதை මා சொல்வேன். තුල ඉන්නව දෙවියන් වහන්සේ. எனக்குள்ளே இருக்கிற මා தேவன், තුලින් ක්‍රියා කරන සුද්ධාත්ම වහන්සේ. எனக்குள்ளே கிரியை செய்கிற ඔබගේ பரிசுத்த ජීවිතය ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை ප්‍රාණවත් කරනව තැනත්තා. உயிரடைய செய்கிற தேவன். ඔබ වේලිලා ඇති. நீங்கள் காய்ந்திருக்கலாம், නමුත් උන්වහන්සේ ප්‍රාණවත් කරයි. ஆனாலும் தேவன் உயிரடைய செய்வார். හalleluya. ஹalleluya. උන්වහන්සේට පුළුවන් அவருக்கு முடியும் මේ දූවිල්ලට இந்த தூசிக்கு පණ දෙන්නට. உயிரடைய செய்ய. ආමේන්. ஆமென். අපි දූවිල්ලෙන් ආපු අය. நாங்கள் தூசியிலே வந்தவர்கள். උන්වහන්සේ දූවිල්ලට පණ දුන්නා. ஆண்டவர் தூசிக்கு உயிர் අද கொடுத்தார். ඔබට පණ දෙන්න උන්වහන්සේ இன்று බලවන්තයි. உங்களுக்கு உயிர் கொடுக்க அவர் வல்லவர். අද සිට ඔබගේ ජීවිත இன்று முதல் உங்கள் வாழ்க்கை, මා නැවත කියනවා. நான் திரும்ப சொல்கிறேன், යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் අද நாமத்தில் සිට ඔබගේ ජීවිත இன்று முதல் உங்கள் வாழ்க்கை, පල්ලෙහා තියෙන ජීවිත கீழே இருக்கிற අද வாழ்க்கை ප්‍රාණවත් වෙලා இன்று உயிரடைந்து ඒක ඉහළට යන්න යනවා. அது மேல் நோக்கி செல்ல ඔබ ඉහළට போகிறது. යන්න යනවා. நீங்கள் மேல் நோக்கி செல்ல ඔබට போகிறீர்கள். එන්නව ආදායම உங்களுக்கு வருகிறதான வருமானம், ඔබට ලැබෙන පඩිය உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் හැම දෙයක්ම ඉහළට යන්න යනවා. எல்லாமே மேல் நோக்கி செல்ல ඔබට போகிறது. යම් කිසි දෙයක් පණ ගන්න වගේ ඔබට තේරෙන්න යනවා. உங்களுக்கு ஏதோ ஒன்று உயிர் கொடுப்பது போல, உயிர் அடைகிறது போல விளங்கும். ඔබගේ ජීවිත වෙනස් වෙයි. ඔබගේ නිවස වෙනස් වෙයි. உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வீடு மாறும். ඔබ දියුණු වෙන එක ඔබට තේරෙයි. நீங்கள் முன்னேறுவதை நீங்களே காண்பீர்கள். ඔබට තේරෙයි ඔබ දියුණු වෙන එක. நீங்கள் முன்னேறுவதை நீங்கள் காண போகிறீர்கள். හalleluya. ஹalleluya. ඔබට තේරෙයි ඔබ දියුණු වෙන එක. உங்களுக்கே விளங்கும் நீங்கள் முன்னேறுவது. දෙවියන් වහන්සේ ඒක කරන්න යනවා. தேவன் அதை செய்ய போகிறார். ආමේන්. ஆமென். පසු ගන්න. இளமர்ந்து கொள்ளலாம். බයිබලේ මෝසෙස් ආරෝන්ට කියනවා ඔයා සැරෑටියක ඉන්න කියලා. வேதத்திலே மோசே ஆரோனுக்கு சொல்லுகிறார், கோலை எடுத்து வா என்று. ඒ සැරෑටිය ගාක ගයෙන් කපපු සැරෑටියක්. அந்த கோலானது ஒரு மரத்தில இருந்து வெட்டப்பட்டு எடுக்கப்பட்ட ඒක கோல். සමහරට අවුරුදු ගණන් පරණයි. அது ஒரு சில நேரம் வருடக்கணக்காய் பழதாக இருக்கும். ඒකට දැන් මුලක් නැහැ. இப்பொழுது அதுக்கு வேரில்லை. ඒකේ වියලලා තිබෙනව සැරෑටිය. அது காய்ந்து போன ஒரு கோல். නමුත් ඒ සැරෑටිය ஆனாலும் அந்த கோல் දෙවියන් වහන්සේගේ කූඩාරම් නැමැති අල්තාර ළඟ තැබුවා. தேவனுடைய கூடாரமாகிய பலிபீடத்திலே வைத்தார்கள். අල්තාර කියන්නේ දේව අභිමුඛය. பலிபீடம் என்பது தேவனுடைய பிரசன்னம். මේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය තියෙනවා. இந்த இடத்திலும் தேவனுடைய பிரசன்னம் මේ உண்டு. සැරෑටිය අරගෙන දේව අභිමුඛය තැබුවා. அந்த கோலை எடுத்து தேவனுடைய பிரசன்னத்திலே ඔවුන් வைத்தார்கள். තිබ්බේ අවස. அவர்கள் வைத்தது மாலையிலே. ඊළඟ දවසේ උදෑසන ඇවිල්ලා බලන මොහොතේ அடுத்த நாள்
மறுநாள் காலையிலே வந்து பார்க்கும் பொழுது ඒකට දළු දාලා அது துளிர் விட்டு මල් ඇවිල්ලා பூ பூத்து ඒකේ පළ ඇවිල්ලා තිබුණා. அதிலே காய் காய்த்தி இருந்தது. මගේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛට එන මොහොතේ என் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது මුලක් නැති වුණත් හරි උන්වහන්සේට පුළුවන් ජීවනය දෙන්න. வேறற்று இருந்தாலும் அவருக்கு முடியும் ஜீவனை கொடுக்க. ඊයේ වියලිලා තිබුණා. நேற்று காய்ந்திருந்தது අද ප්‍රාණවත් වෙලා. இன்று உயிர் අද அடைந்திருக்கிறது. ඔබ මැරිලා ඇති. නමුත් එට ඔබගේ ජීවිත වෙනස් වෙයි. இன்று நீங்கள் மரித்திருக்கலாம், நாளை உங்கள் வாழ்க்கை මගේ மாறும். දෙවියන් වහන්සේ සාමාන්‍ය කෙනෙක් නොවේ. என் தேவன் சாதாரணமானவர் அல்ல. උන්වහන්සේ අසාමාන්‍ය දේ කරනව දෙවියන් அவர் වහන්සේ. அசாத்தியமான காரியங்களை செய்கிறவர். උන්වහන්සේ දුප්පතාව, දිලිඳාව, දූවිලෙන් කසල ගොඩේ ඔසවා උන්වහන්සේ පර්වත මුදුනේ තබනව දෙවියන් වහන්සේ. அவர் ஏழையை தூசியிலிருந்து உயர்த்தி எடுத்து அவரை பர்வதத்துக்கு மேலே வைப்பார். ඔබගේ ජීවිත වෙනස් වෙන දවස අද දවස. உங்கள் வாழ்க்கை மாறுகிற நாள் இன்றாகத்தான் இருக்கும். යම්කිසි සම්බන්ධකමක් නැතුව ඇති. ஏதோ ஒரு இணைப்பில்லாமல் இருக்கலாம், කාගේ උදව්වක් නැතුව ඇති. யாரையாவது உதவி இல்லாமல் இருக்கலாம். නමුත් උන්වහන්සේට පුළුවන්. ஆனால் அவருக்கு முடியும். මුල් නැහැ. வேறில்லை, පස්ස සමග සම්බන්ධ නැහැ. மண்ணோடு அது சம்பந்தமில்லை. නමුත් දෙවියන් වහන්සේට කළ නොහැකි දෙයක් නැහැ. ஆனால் தேவனுக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. උන්වහන්සේ සර්ව බලධාරී. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ඔබ එක රාත්‍රියෙන් දෙවන වහන්සේ උස්සස් කරන්න බලවන්තයි. இன்று இரவிலே தாமே அவர் உங்களை உயர்த்த முடியும். මම දැන් කතා කරන්නේ මම නොවේ. நான் இப்பொழுது பேசுவது நான் அல்ல, සුද්ධාත් වහන්සේ කතා කරනවා. பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார். ඔබට තියෙන එක දෙයයි. உங்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுதான். ඔබගේ ප්‍රශ්නකට කල්පනා කරන්න නැතුව, உங்க பிரச்சனை குறித்து கவலைப்படாமல், ඔබ මොනවද කරන්න කියලා සිතන්න නැතුව, நீங்கள் என்ன செய்வது என்று நினையாமல் දෙවියන් වහන්සේව පමණක් විශ්වාස කරන්න. நீங்கள் தேவனை மாத்திரம் விசுவாசியுங்கள். දෙවියන් වහන්සේට පුළුවන්. தேவனால் முடியும் ඔබ උස්සලා උඩ තබන්න. உங்களை தூக்கி மேலே வைக்க. හalleluya. ஹalleluya. බයිබලේ රෝමවාසීන්ගේ පොත 8 වෙනි පරිච්ඡේදය. வேதத்திலே ரோமர் 8ஆம் அதிகாரம். තවද යේසුස් වහන්සේව මලුන්ගේ නැගිටු වූ තනත් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ. ඔක්කොම කියන ආත්මයන් වහන්සේ. සුද්ධාත්මයන් වහන්සේ. ඒක එන මොහොතේ තමයි අපිට තේරෙන්නේ දේව බලය. ආත්මයන් වහන්සේ නුඹලා තුල වාසය කරනසේක් නම් ඒ සුද්ධාත්ම වහන්සේ මෙතන ඉන්නවා. ඒ සුද්ධාත්ම වහන්සේ ඔබ තුල එනවා නම්. ආමේන්. සුද්ධාත්මනේ ඔබ මා තුල එන්න. සුද්ධාත්මනේ මා තුල එන්න. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும். ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේව මලුන්ගේ නැගිටෙව් තනත් වහන්සේ නුඹලා තුලේ වසන තමන්ගේ ආත්මන් වහන්සේ කවුන කොටගෙන නුඹලාගේ මරණීය ශරීර ජීවත් කරනසේක. ஆமென். ஆமென். அன்றியும் இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினவுடைய ஆவி உங்களில் வாசமார்ந்தால், அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தால், இந்த ராத்திரி உங்களுக்குள்ள ஆவியானவர் வரும் பொழுது, அன்றியும் அவர் எழுப்பின ஆவியான உங்களுக்குள் வந்து உங்களில் வாசமாந்தால், கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக்க தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். යේසුස් වහන්සේට උගාක් තුවාලට පත් කළා. උන්වහන්සේගේ ශරීරය පොඩි කළා. இயேசுவின் சரீரத்தை மிகவும் காயப்படுத்தி அவருக்கு ரத்தம் வரும் வரை அடித்தாங்க. உன்வாசிக்கு முழு சரீரமா லேவலின் பிரிலா திபுனா. அவருடைய முழு சரீரமும் இரத்தத்தினாலே நிரம்பி இருந்தது. හැම තැනම උන්වහන්සේගේ ශරීර තුවාල වලින් පිරීලා තිබුණා. அவருடைய எல்லா இடங்களிலும் சரீரம் முழுவதிலும் காயமாய் இருந்தது. උන්වහන්සේට තුවාල උන්නති එක තැනක් නැහැ. காயம் இல்லாத ஒரு இடமேனும் அவருடைய சரீரத்திலே இல்லை. ඉස්සේ ඉඳලා පාද දක්වා තුවාල. தலையில இருந்து பாதம் வரைக்குமே காயம். උනා ශරීරය ඉරලා දැම්ම මනුෂ්‍යයන්. மனிதர்கள் அவருடைய சரீரத்தை கிழித்து போட்டார்கள். ඇඟ පුරාම තුවාල. சரீரம் முழுவதிலும் காயம். අතවත තුවාල. இருதயம் காயம். ඇයි ඊතලෙන් ඔව්ව ඇන්නා? ஏனென்றால் அம்புகளிலே அவரை විලාවෙලේ குத்தினார்கள். අම්බිනල් කුත්තිනාගල්. උන්වහන්සේ ඇනපු නිසා අතවතේ තුවාල. அவரை குத்தினபடியினாலே இருதயத்திலே காயம். අන්තිමට උන්වහන්සේ තමන්ගේ ජීවනය අත්හැරියා. கடைசியிலே அவர் தன் ஜீவனை விட்டார். උන්වහන්සේ මැරුණා. அவர் மரித்தார். උන්වහන්සේ මැරුණා. அவர் மரித்தார். නමුත් මැරුණාම
මරිතවුඩනේ උන්වහන්සේව ලිනෙන් නැමැති සුදු රෙද්දකින් ලස්සනට ඔතලා ලස්සනට තැබුවා. அவர் மரித்தவுடனே லினன் என்கிற வெள்ளை துணிகளினாலே அழகாய் மிக அழகாய் சுற்றி அவரை வைத்தார்கள். සම්පූර්ණ මුළු ශරීරම සුදු වලින් පිරීලා තියෙනවා. அவருடைய முழு சரீரமும் வெண்ணிறமாய் நிரம்பி இருந்தது. අලුත් සෝන් නිවස ඇතුළේ තැබුවා. புதிய கல்லறைக்குள்ளே வைத்தார்கள். පේන්නේ සුදු පාට. விளங்குவது வெள்ளை நிறம். එළියේ පේන්නේ සුදු පාට. வெளியே காணப்படுவது வெள்ளை நிறம். නමුත් ඇතුළේ ඔක්කොම තුවාල. ஆனால் உள்ளே பல காயங்கள். හැබැයි වටින රෙද්දක්. ஆனாலும் பெருமதியான ஒரு துணி. ඒ රෙද්දෙන් තමයි වාලා තිබුණේ. அந்த துணிகளினாலே தான் சுற்றப்பட்டிருந்தது. නමුත් ජීවත් වෙන්නේ සෝන් නිවසේ. ஆனா வாழ்வது கல்லறையிலே. අත උඟක් මෙතන උඟක් අයම තමයි ඉන්නේ. இன்று கூட இந்த இடத்திலே பலர் இப்படிதான் இருக்கிறீர்கள். ජීවිතය ඇතුළේ උඟක් තුවාලවල්. வாழ்க்கையிலே உள்ளே அநேக காயங்கள். රැවටීම්. ஏமாற்றம். ආදරේ ද්‍රෝහිකම. அன்பிலே துரோகம். මුදල් නැති ණය ප්‍රශ්න. பணம் இல்லாத கடன் பிரச்சனை. නමුත් එළියේ ஆனால் வெளியிலே ලස්සනට ඉන්නවා. அழகா இருக்கிறார்கள். එළියේ පේන්නේ வெளியே விளங்குவதில்லை. මනුෂ්‍යයට පේන්නේ ලස්සන පමණක්. மனிதனுக்கு தெரிவது உங்கள் அழகு மாத்திரமே. නමුත් ඇතුළේ තියෙන එක පේන්නේ. ஆனால் உள்ளே இருப்பதோ මම விளங்குவதில்லை. එක්තරා දවසේම තමයි ජීවත් වුනේ. நானும் ஒரு காலத்திலே அப்படித்தான் வாழ்ந்தேன். ලොකු උසස් ජීවිතයක් ජීවත් වුණා. மிகவும் உயர்ந்த ஒரு வாழ்க்கை මගේ வாழ்ந்தேன். ජීවිත ආර්ථිකවල ලොකු වැටීමක් ආවා. ஆனால் என் வாழ்க்கையிலே மிக பொருளாதார வீழ்ச்சி මගේ நடந்தது. පවුලේ ලොකු ප්‍රශ්නයක් ඇති වුණා. என் குடும்பத்திலே பெரிய මගේ பிரச்சனை. පුද්ගලික ජීවිතේ ගාක් ලොකු ප්‍රශ්න. என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பெரிய නමුත් பிரச்சனை. මම වැටුණ එක කට්ටියට පෙන්වන්න කැමතුන්නේ නැහැ. ஆனால் நான் விழுந்ததை மனிதர்களுக்கு காட்ட நான் விருப்பப்படவில்லை. ලැජ්ජාවක්. ஏனென்றால் ஒரு வெட்கம். මගේ ආර්ථික ප්‍රශ්නේ මම පෙන්වන්න කැමතුන්නේ නැහැ. என்னுடைய பொருளாதார பிரச்சனையை நான் காட்ட ඒක விருப்பமில்லை. සංගවල මම ජීවත් වුණා. அது மறைத்து வைத்துக் கொண்டு வாழ்ந்தேன். ඒක ඒ නිසා මම සුදු රෙද්දකින් වගේ මා වහගත්තා. எனவே நான் ஒரு வெள்ளை நிற துணியிலே சுற்றுவது போல நான் சுத்திக் අද கொண்டேன். ඔබත් එහෙම තමයි ඇවිල්ලා ඉන්නේ. இன்று நீங்களும் அப்படித்தான் இருக்கலாம். ඔබ සම්පූර්ණ ලස්සනට මේකප් කරලා ඔක්කොම වහලා ඇවිල්ලා තියෙන්නේ. நீங்கள் அழகாய் முழுமையாய் மேக்கப் பண்ணி எல்லாம் மூடி இருக்கலாம். ඔබගේ ඉනාවෙන් වහලා ඇති. உங்கள் சிரிப்பினாலே மூடி இருக்கலாம். ඔබගේ ජීවිතේ සම්පූර්ණ වසලා තියෙන්නේ. உங்கள் வாழ்க்கை முழுமையாய் සමහර மூடப்பட்டிருக்கிறது. අය ගාව පුද්ගලික කියලා අහන්නේ ඒගොල්ලන්ගේ ප්‍රශ්න. ஒரு சிலர் இடத்திலே தனிப்பட்ட ரீதியிலே போய் அவருடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையை கேட்டு பார்த்தால் ඔවුන් විනාඩියක් ඉනාවේ. அவர்கள் ஒரு நிமிடம் சிரிப்பார்கள். නමුත් ඊට පස්සේ ඔවුන්ට බෑ. ஆனால் அதற்கு பின்பு அவர்களுக்கு முடியாது. ඔවුන්ගේ ජීවිත තුල ගාක් ප්‍රශ්න. அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே நிறைய பிரச்சனை. ඒ ඇඟේ இந்த சரீரத்திலே ඒ යේසුස්ගේ ඇඟේ இயேசுவின் சரீரத்திலே ඒ ශරීරය තිබුණා. அந்த சரீரம் இருந்தது. නමුත් උස්ම තිබුණේ නැහැ. ஆனால் மூச்சு இருக்கவில்லை. අද උගා දෙනෙක්ම තමයි. இன்று அநேகர் அப்படித்தான். පණ නැති ජීවිතයක්. உயிரில்லாத வாழ்க்கை. පණ නැති ජීවිතයක්. உயிரில்லாத வாழ்க்கை. ලස්සනට ඉනා වෙනවා. அழகாய் சிரிப்பார்கள். නමුත් පණක් නැහැ. ஆனால் உயிரில்லை. බලාපොරොත්තුවක් නැහැ. ஒரு எதிர்பார்ப்பில்லை. ජීවත් වෙන්නේ සෝන් නිවසේ. வாழ்வது கல்லறையிலே. ජීවත් වෙන්නේ සෝන් නිවසේ. வாழ்வது கல்லறையிலே. තනි කමෙන් ජීවත් වෙනවා. தனிமையாய் මේ வாழ்கிறார்கள். රාත්‍රියේ කවුද ජීවත් වෙන්නේ? இன்றிரவு அப்படி யார் வாழ்கிறார்கள்? බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது රෝම 8:11 ரோமர் 8:11 සුද්ධාත්මන් වහන්සේ பரிசுத்த මගේ ஆவியானவர் දෙවියන් වහන්සේ என் தேவன் සුද්ධාත්මන් වහන්සේව பரிசுத்த ஆவியானவரை යේසුස් වහන්සේගේ ශරීරයට එව්වා. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ඒ அனுப்பினார். ශරීර තුල යේසුස්ගේ ශරීර තුල මේ සුද්ධාත්ම වහන්සේ නමෝතේ இந்த இயேசுவின் சரீரத்துக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் ඒ பொழுது මරුණා වූ යේසුස්ගේ ශරීරය அந்த மரித்த இயேசுவின் சரீரம் නැවත ප්‍රාණවත් වෙන්න පටන් ගත්තා. திரும்ப உயிரடைய ஆரம்பித்தது. බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා வேதம் சொல்லுகிறது ඒ වෙස් මාරුවක් වගේ ஒரு முகமுடி மாற்றம் வேஷம் போல தரித்தது போல வேஷம் தரித்தது போல තිබුණාවේ ඇඳුම උන්වහන්සේ ගලවලා දැම්මා. அவருக்கு இருந்த ஆடையவள் கழட்டி போட்டார். ඒ සුද්ධ පාටක ගලවලා දැම්මා. அந்த வெள்ளை நிறம் ஆடையை கழட்டி උන්වහන්සේ போட்டார். ප්‍රාණවත් වෙලා அவர் உயிரடைந்து උන්වහන්සේ බලවන්ත ලෙස அவர் வல்லமையாய் උන්වහන්සේ නැගිටාවා. அவர் எழும்பி வந்தார். මාළුවක් නැති ඔරුවට මීනේ மீனே இல்லாத படகுக்கு උන්වහන්සේ මාළු වලින් පිරුණා පිරවා. அவர் மீனை போல காண்பித்தார். அவர் மீன்கள் නගම සඳල බරදාලා උන්වහන්සේ මාළු වලින් පිරෙව්වා. மீன்களினாலே நிரப்பினார். සමාදාන නැති අයට சமாதானம்
சமாதானம் இல்லாதவருக்கு සමාදානය දුන්නා. அவர் சமாதானத்தை ඒ கொடுத்தார். සුද්ධාත්මන් වහන්සේ அந்த பரிசுத்த රෝම ஆவியானவர் 8:11 සඳහන් කළ තිනවා. ரோமர் 8:11 ඔබ තුල கூறப்படுகிறது. එනවා නම් உங்களுக்குள்ளே வருவார் ඔබගේ என்றால் මරුණාව ජීවිතය உங்கள் மரித்த வாழ்க்கை උන්වහන්සේ අද රාත්‍රියේ ප්‍රාණවත් කරයි. இன்று இரவு அவர் உயிரடைய செய்வார். ඔබ නැගිටින්න තබයි. உங்களை எழும்ப பண்ணுவார். ඔබගේ හැම දෙයක්ම ඔබ ගලවලා உங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ඔබ கலட்டி සැබෑ ජීවිතය ඔබ පෙන්වයි. நீங்கள் உண்மையுள்ள வாழ்க்கையை காண்பிப்பீர்கள். හalleluya. ஹalleluya. ඒක මගේ සුද්ධාත්මස කරන්නවා. அதை என் பரிசுத்த ஆவியானவர் செய்ய අද போகிறார். මතේ කියන්න. இன்றைய நாளிலே சொல்லுங்கள். අද මතේ කියන්න. இந்த நேரத்திலே சொல்லுங்கள். සුද්ධාත්මනි பரிசுத்த ඔබ ஆவியானவரே මට අවශ්‍යයි. நீர் எனக்கு ඔබ தேவை. මට ඕනේ. நீர் எனக்கு ඔබ வேண்டும். මා තුල එන්න. நீர் எனக்குள்ளே வாரும். මගේ ජීවිත ප්‍රාණවත් කරන්න. என் வாழ்க்கையை உயரடைய මගේ செய்யும். ආර්ථික ප්‍රාණවත් කරන්න. என்னுடைய பொருளாதார ஆவிக்குரிய මගේ ரீதியிலே உயரடைய செய்யும். අනාගතය ප්‍රාණවත් කරන්න. என்னுடைய எதிர்காலத்தை உயிரடைய செய்யும். සුද්ධාත්මසේක මේ රාත්‍රී කරයි. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவிலே அதை செய்வார். සුද්ධාත්මසේක මේ රාත්‍රී කරයි. இந்த இரவிலே பரிசுத்த ஆவியானவர் அதை செய்வார். සුද්ධාත්මන් වහන්සේ කියන්නේ பரிசுத்த ஆவியானவர் என்பது උන්වහන්සේ තැනැත්තෙක්. அவர் ஒரு நபர். සුද්ධාත්මන් වහන්සේ කියන්නේ பரிசுத்த ஆவியானவர் என்பவர் උන්වහන්සේ දෙවි කෙනෙක්. அவர் ஒரு தெய்வம். පිය වූ දෙවියන් වහන්සේ பிதாவாகிய தேவன், පුත්‍ර යේසුස් නැමැති දෙවියන් වහන්සේ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற தேவன், සුද්ධාත්මන් වහන්සේ නැමැති දෙවියන් වහන්සේ பரிசுத்த ஆவியானவர் என்கிற මේ தேவன். තුන්දෙනා එකතු වෙලා තමයි මේ ලෝකෙම ඇව්වේ. இந்த மூன்று பேரும் ஒன்றாய் இணைந்து தான் இந்த உலகத்தை මේ படைத்தார்கள். තුන්දෙනාටම එකතු කරලා නමක් කියනවා දෙවියන් වහන්සේ කියලා. இந்த மூன்று பேரையும் ஒன்றாய் இணைத்து ஒரு பேர் கூறுகிறோம், නමුත් அதுதான் தேவன். තනියෙන් තුන්දෙනෙක් ඉන්නවා. ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே மூன்று பேர் இருக்கிறார்கள். මේ සුද්ධාත්ම සමයි දෙවියන් වහන්සේගේ හැම වැඩක්ම කළේ. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய சகல வேலைகளையும் செய்தது. උන්වහන්සේ ඔබ තුල ඉන්න අවශ්‍යයි. அவர் உங்களுக்குள்ளே வர வேண்டும். මම කිව්වේ නෑ සුද්ධාත්ම වහන්සේ මෙතන නෑ කියලා. நான் சொல்லவில்லை இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று. සුද්ධාත්ම වහන්සේ මෙතන ඉන්නවා. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே මා இருக்கிறார். තුල උන්වහන්සේ ඉන්නවා. எனக்குள்ளே அவர் இருக்கிறார். නමුත් ஆனாலும் මට ඒක ඇඟෙන්න පටන් ගත්ත ගාම තමයි ඒකේ පවර් එක වැඩ කරන්නේ. இருக்கிறார் என்பதை நான் உணர ஆரம்பித்த உடனேதான் அதனுடைய பவர் வேலை செய்யும். එතකන් කිසිම දෙයක් ක්‍රියා වෙන්නේ නෑ. அது வரைக்கும் எதுவுமே கிரிகை செய்யாது. සුද්ධාත්ම වහන්සේ අපි තුල ඉන්න එක අපිට ඇඟෙන මොහොතේ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் உணரும் பொழுது ඒකට කියන්නේ දේව අභිමුඛය. அதற்கு தான் சொல்வது தேவனுடைய பிரசன்னம். අපි ක්‍රිස්තියන් වෙන්න පුළුවන්. நாம் கிறிஸ்தவனாய் இருக்கலாம், ආස්කම් සිදු වෙන්නේ නෑ. அற்புதங்கள் நடக்காது. සේවය කරන්න පුළුවන්. ஊழியம் செய்யலாம், ආස්කම් සිදු වෙන්නේ නෑ. அற்புதம் நடக்காது. පාස්ටර් කෙනෙක් වෙන්න පුළුවන්. ஆஸ்டராயும் இருக்கலாம், ආස්කම් සිදු වෙන්නේ නෑ. அற்புதம் நடக்காது. සුද්ධාත්ම වහන්සේ ඉන්න එක ඇඟෙන්න අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவர் இருப்பது உணர මේ வேண்டும். සුද්ධාත්ම වහන්සේ මට ඉන්න එක කොහමද මට ඇඟෙන්න තබන්නේ? இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை எனக்குள்ளே உணர வைப்பது எப்படி? සුද්ධාත්මන් වහන්සේත් එක්ක නිතර නිතර කතා කරන්න ඕනේ. பரிசுத்த ஆவியானவரோடு அடிக்கடி பேச வேண்டும். සුද්ධාත්මනේ பரிசுத்த ஆவியானவரே, ඔබ මට අවශ්‍යයි. நீர் எனக்கு ඔබ தேவை. මා සමග සිටින්න. நீர் என்னோடு இருந்த ඔබ මට අවශ්‍යයි. நீர் எனக்கு தேவை. අපි කතා කරන්න අවශ්‍යයි. நாம் பேச வேண்டும். අද මා එක දෙයක් ඔබට කියන්න. இன்று நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். දේව අභිමුඛයට එළියේ සිටින්න එක ඊටම භයංකරයි. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே இருப்பது அது மிகவும் பயங்கரமானது. ඔබට ඒක පැහැදිලිද? உங்களுக்கு இது தெளிவா? දේව අභිමුඛයෙන් එළියේ ඉන්න එක ඩේන්ජර්. தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்து வெளியே இருப்பது அது மிக பயங்கரமானது. එහෙනම් දේව අභිමුඛය කියන්නේ මොනවාද? அப்படி என்றால் தேவனுடைய பிரசன்னம் தான் என்ன? සුද්ධාත්ම වහන්සේ ඉන්න එක ඇඟෙන්න අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். එතකොට තමයි ඒක වැඩ කරන්නේ. அப்பொழுதுதான் அது வேலை செய்யும். මම එදා Zoom එකේ කතා කළා. அன்று நான் ஜூமிலே பேசினேன். කරන්ට් එක තියෙනවා. கரண்ட் இருக்கிறது, නමුත් ஆனாலும் ඒකට සම්බන්ධ වුනේ නැත්නම් அதுக்கு ஒரு அதோடு இணையப்படாவிட்டால் අපි ෂොක් වෙන්නේ නැහැ. நாம் ஷாக் ஆக மாட்டோம். ඒකට අපි මේ ෆ්ලග් එක ගැහුවේ නැත්නම්
அதற்கு நாம் ஃபிளக்கை அடிக்காவிட்டால் AC එක වැඩ කරන්නේ නැහැ. ஏசி வேலை செய்யாது. ඒක සම්බන්ධ වෙලා ඒකට වදින්න අවශ්‍යයි. அதோடு இணையப்பட்டு அது பட வேண்டும். එවිට තමයි ෆ්‍රිජ් එක වැඩ කරන්නේ. அப்பொழுதுதான் ஃப்ரிட்ஜ் வேலை செய்யும். මම අඟහරුවාදා මගේ අපේ කැන්ටිමේ ෆ්‍රිජ් එක අරින මොහොතේ நான் செவ்வாய்க்கிழமை என்னுடைய ஃப்ரிட்ஜ் கேன்டீன்ல இருக்கும் ஃப்ரிட்ஜை திறக்கும் பொழுது එළිය ඔක්කොම වතුර. வெளியே எல்லாம் தண்ணீர். ෆ්‍රිජ් එක ගඳ ගන්නවා. ஃப்ரிட்ஜ் நாற்றம் அடிக்கிறது. කිසිම දෙයක් හරියට නැහැ. උඟක් දේවල් නරක වෙන්න පටන් ගත්තා. ஒன்றுமே சரியாக இல்லை. நிறைய காரியங்கள் கெட்டு போயிருக்கிறது. හැබැයි ඒ ෆ්‍රිජ් එක අලුත් ෆ්‍රිජ් එක. ஆனால் அந்த ஃப்ரிட்ஜ் ஆனது புத்தம் ඒ புதியது. ෆ්‍රිජ් එක ෆ්ලක් කරලා තියෙනවා. அந்த ஃப்ரிட்ஜை பிளக் பண்ணியும் இருக்கிறார்கள். ස්විච් එක ඔන් එකේ තියෙනවා. சுவிட்சும் ஒன்னிலே இருக்கிறது. මම කල්පනා කළා. நான் யோசித்தேன் මේක මොනවාද වෙලා තියෙන්නේ? என்ன நடந்திருக்கிறது. මොනවාද අන්දමකින් ஏதோ ஒரு விதத்திலே මේකට පවර් එක ඇවිල්ලා නැහැ. இதற்கு பவர் வந்தில்லை. ඇයි? ஏன்? අතන මේන් ස්විච් එක ඔෆ් වෙලා ට්‍රිප් ස්විච් එක ඔෆ් වෙලා. அங்கே டிப் ஷூட் ஆஃப் ஆகியிருக்கிறது. අපිටයි සුද්ධාත්මා සතක සම්බන්ධකම තියෙනවා නම් எங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையிலே ஒரு நல்ல தொடர்பு இருந்தால் එක දිගට තියෙනවා නම් அது தொடர்ந்து இருக்கும் අපි என்றால் කවදාත් ගඳ ගන්නෑ. நாங்கள் ஒரு நாளும் நாற்றம் அடிக்க மாட்டோம். ආමේන්. ஆமென். අපි කවදාත් නරක වෙන්නේ නැහැ. நாங்கள் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டோம். අපි අවුරුදු ගණන් වලට ආරක්ෂා සහිතයි. நாங்கள் வருடக்கணக்குக்கு பாதுகாப்பா இருப்போம். සුද්ධාත්මාස්තික සම්බන්ධ අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பு தேவை. සමහර වෙලාවට ஒரு சில මම நேரம் කලින් දවස් බලන වෙලාවේ ෆ්‍රිජ් එක හොඳටයි වැඩ තිබුණේ. முதல் நாளிலே பார்க்கும் பொழுது ஃப்ரிட்ஜ் நன்றாக தான் இருந்தது. ඔක්කොම හොඳ කූල් එක තිබුණේ. எல்லாம் நன்றாய் கூலா இருந்தது. හැම දෙයක්ම හොඳට තිබුණා. எல்லாமே நன்றாய் இருந்தது. හැබැයි ඊළඟ දවස ஆனால் அடுத்த நாள் එක දවසක් ஒரு நாள் සම්බන්ධ නැහැ. ஒரு இணைப்பில்லை. හැම දෙයක්ම නරක වුණා. எல்லாமே கெட்டு போனது. ඔබ ඉරිසිකුවාද දේම ඇවිල්ලා සුද්ධාත්මනි කියලා මදි. நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வந்து பரிசுத்த ஆவியானவரே என்று சொன்னால் போதாது. දේමට ඇවිල්ලා සුද්ධාත්මනි කිව්වට මදි. ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வந்து பரிசுத்த ஆவியானவரே என்றால் போதாது. ඔබටයි සුද්ධාත්මා සත අතර හැමදාම සම්බන්ධකම. உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையிலே ஒவ்வொரு நாளும் தொடர்பு. ඒ සම්බන්ධ ඔබට අවශ්‍යයි. அந்த தொடர்பு உங்களுக்கு தேவை. දිව්‍යන් වහන්සේගේ අභිමුඛයේ නැමැති ශකීනා මහිමය සම්බන්ධකම. தேவனுடைய பிரசன்னம் என்கிற ஷக்கீனா மகிமையின் தொடர்பு. සුද්ධාත්මාස ඔබ තුළ එන මොහොතේ ඔබ ශක්තිමත් වෙයි. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் ඔබ பலனடைவீர்கள். බලවන්ත වෙයි. நீங்கள் வல்லமையாவீர்கள். මේක කොහොමද ඒ බලය ලබා ගන්නේ? இந்த வல்லமையை பலத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? ඒ අභිමුඛය කොහොමද ලබා ගන්නේ? அந்த பிரசன்னத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? උන්වහන්සේ සමග සම්බන්ධකමේ. அவரோடு ஒரு தொடர்பில் இருந்தார். ඒක නැත්තම් වැඩක් නැහැ. அது இல்லாவிட்டால் வேலை இல்லை. කොච්චර උන්වහන්සේත් එක්ක ළඟව සිටනවද? நாங்கள் எவ்வளவு அவரோடு இணைந்து அருகிலே இருக்கிறோமோ එතන අපි බලවන්ත වෙනවා. அந்த அளவுக்கு நாங்கள் வல்லமை படைப்போம். අද ඔබ තීරයක් ගන්න. இன்று நீங்கள் ஒரு தீர்மானத்தை අනුමගාන පැයකට එක වතාවක් කුරයින්දද උරුමනිතල්ත් කුරුමරයි. උන්වහන්සේ ඔබ තුල ඉන්නවා. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். සුද්ධාත්මනි මම ඔබට ආදරේ. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாசிக்கிறேன். ඔබට මොකුත් තේරෙන්නේ නැහැ. உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. ඔබට කිසි දෙයක් හැඟෙන්නේ නැහැ. ஒன்றுமே உங்களுக்கு உணராது. හැබැයි ඔබ හැමදාම කරන්න. ஆனாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். යම් කිසි දෙයක් කරන්න ඉස්සලා ආන්න සුද්ධාත්මනි මම මේක කරන්නද? ஏதாவது ஒன்றை செய்ய முன்பதாக கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவரே நான் இதை අද செய்யவா? මේ ගමන මම යන්නද? இன்று இந்த பயணத்தை நான் செல்லவா? ඔබට මොකුත් තේරෙන්නේ නැහැ. உங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. මොකුත් ඇඟෙන්නේ නැහැ. ஒன்றுமே உணராது. නමුත් ඔබ දිගට සම්බන්ධ වෙන මොහොතේ ஆனால் நீங்கள் தொடர்ந்து இணையும் பொழுது ඔබ තුල වෙනසක් දකි. உங்களுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படும். ඔබ ෆ්‍රිජ් එක ෆ්ලක් කරලා நீங்கள் ஃப்ரிட்ஜை பிளக் பண்ணி ඇතුලේ වතුර බෝතල ඔක්කොම තියෙනවා. உள்ளே தண்ணீர் பாட்டில் எல்லாம் இருக்கிறது. හොඳට කූල් ඩ්‍රින්ක්ස් බොටල් ඔක්කොම තියෙනවා. நன்றாக கூல் ட்ரிங்க் பாட்டில் இருக்கிறது. ඔබ දැන් ෆ්ලක් කළා විතරයි. நீங்கள் இப்பொழுது பிளக் பண்ணது மாத்திரமே. ඔබ බෝතල් ටච් කරලා බලනවා. நீங்கள் பாட்டிலை டச் பண்ணி பார்க்கிறீர்கள். ඒක කූල් වෙලා ඇතිද? அது கூல் பண்ணி இருக்குமா? இல்லை නෑ. இல்லை. නමුත් මුකුත් තුන් නැද්ද? ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லையா? නෑ. இல்லை. මොනවාද වෙනවා? ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. නමුත් තේරුන්නේ නෑ. உங்களுக்கு அது விளங்கவில்லை. ඔබ අද සුද්ධාත්මස්ති කතා කරන වෙලාව මුකුත් තේරෙන්නේ නැති වෙන්න පුළුවන්. இன்று நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு பேசும் பொழுது ஒன்றுமே புரியாதது போல் இருக்கலாம். දවසක් යයි.
ஆனால் ஒரு நாள் செல்லும், ඊළඟ දවසේ ආයේ அடுத்த நாள் செல்லும். ඔබට තේරෙයි කවුද කෙනෙක් ඔබත් එක්ක ඇවිදින වගේ. உங்களுக்கே விளங்கும் யாரோ ஒருவர் உங்களோடு කවුද நடப்பது, ඔබත් එක්ක ඉන්න වගේ තේරෙයි. யாரோ ஒருவர் உங்களோடு කවුද இருப்பது போல் කෙනෙක් விளங்கும். යයි මේක කරන්න ඒක කරන්න එපා කියලා ඔබට ඇඟෙයි. யாரோ ஒருவர் சொல்வார் இதை செய் இதை செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு ඔබගේ ජීවිත අනිත් අය වගේ සිටින් තිබෙන්නේ නැහැ. உங்களுடைய வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கை போல் இருப்பதில்லை, සාමාන්‍ය ජීවිතයක් වේ. சாதாரணமான வாழ்க்கையாக இருக்கும். අද ඔබගේ ජීවිතේ සුද්ධාත්මන්සට ආදරය කියලා කියන්න. இன்று உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். එක මිත්‍රයෙක් සමග ඔබ කොච්චර කතා කරනද ඊට වඩා සුද්ධාත්මන්සට කතා කරන්න. ஒரு நண்பனோடு நீங்கள் எவ்வளவாய் பேசுகிறீர்களோ அதை விட பரிசுத்த ஆவியானோடு பேசுங்கள். පැයකට එක වතාවක් විනාඩියක් සුද්ධාත්මනි කියලා කතා කරන්න. மனுத்தியாலத்துக்கு ஒரு முறை ஒரு நிமிடமேனும் பரிசுத்த ஆவியானவரே என்று பேசுங்கள். මම උදේස නැගිට්ටම මම කියනවා සුද්ධාත්මනේ මට ඔබ සමග වැඩි වෙලාවක් කතා කරන්න මට ශක්තිය දෙන්න. நான் காலையிலே எழுந்ததும் நான் சொல்வேன், பரிசுத்த ஆவியானவரே நான் உம்மோடு அதிக நேரம் பேச எனக்கு பலத்தை தாரும். ඔබ හිතන්න එපා ඔබටම ආක්ෂා කරන්න පුළුවන් කියලා. நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுக்கே ஜெபிக்க முடியும் என்று. ඒ ආක්ෂාව පවා ඔබට කරන්න උදව් කරන සුද්ධාත්මංශ. அந்த ஜெபத்தை கூட நீங்கள் செய்ய உதவுவதே பரிசுத்த මේ ஆவியானவர். බයිබලය මේ කියවන්න තබන්නේ සුද්ධාත්මංශ. இந்த வேதத்தை வாசிக்க உதவுவதே பரிசுத்த ஆவியானவர். උන්වහන්සේ කියන මට උදව් කරන්න කියලා. நான் அவருக்கு சொல்வேன் நீர் எனக்கு உதவி செய்யும் என்று. එහෙම උන්වහන්සේම මම ගණන් ගන්න නැතුව මම බයිබලය අහන් කිව්වත් ඇයි මගේ ඔළුව එහාට මෙහාට ඇයි අන්තිමට මම මොනවද කිව්වේ කියලා මට දන්නේ නැහැ. நான் அவரை கணக்கெடுக்காமல் வேதத்தை திறந்து வாசித்தால் என் சிந்தனைகள் அங்கும் இங்கும் போகும். கடைசியிலே நான் என்ன வாசித்தேன் என்றே தெரியாது. මම ගෙදරින් එල්ලට යන මොහොතේ කියනවා සුද්ධාත්මනේ යන් අපේ. நான் வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவரே வாருங்கள் போகலாம் මේ என்று. ස්ථානට යමු. இந்த இடத்துக்கு செல்வோம். මම මොනවද කියන්න ඕනේ? நான் என்ன சொல்ல මම வேண்டும்? නිතර නිතර කතා කරනවා. நான் அடிக்கடி பேசுவேன். මට ඇඟෙනවා සුද්ධාත්මංශ මා සමග ඉන්න එක. நான் உணர்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருப்பதை. මම ඔබට එක දෙයක් කියන්නම්. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். සුද්ධාත්මංශ ක්‍රියා කරන්න පටන් ගන්න ඉවරයි. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து අපේ விட்டார். චර්ච් එකේ දෙවියන් වහන්සේගේ ආත්මංශ නැවත බලවන්ත ලෙස ක්‍රියා කරන්න පටන් ගන්න ඉවරයි. நம்முடைய சர்ச்சிலே மீண்டும் தேவன் வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பித்து මම விட்டார். ඔබට කිව්වා ජූන් මාස වෙන්න ඉස්සලා එක පුටුවක් ඉතුරු වෙන්නේ නැහැ. ඉස් වෙන්නේ හැමදාක්ම පිරෙන්ට යනවා. நான் உங்களுக்கு சொன்னேன், ஜூன் மாதம் முடிவடைவதற்கு முன்பதாக ஒரு கதிரையேனும் வெறுமனே இருக்காது, எல்லாம் நிரம்பும் என்று. මම සෙනග ගේන්න මම සල්ලි වීදම් කරන්න යන්නේ නැහැ. நான் ஜனங்களை கொண்டு வருவதற்காக நான் பணத்தை செலவழிப்பதில்லை, කිසිම අලුත් දෙයක් කරන්න යන්නේ නැහැ. எந்த ஒரு புதிய காரியத்தையும் செய்வதில்லை. සුද්ධාත්මංශ එක කරන්න යනවා. பரிசுத்த ஆவியானவர் அதை මමයි செய்ய போகிறார். උන්වහන්සේයි සම්බන්ධ වෙන මොහොතේ நானும் அவரும் இணையும் பொழுது මගේ හැම දෙයක්ම වෙනස් වෙයි. என்னுடைய எல்லாமே අද மாறும். මෙතන සුද්ධාත්මංශ ඉන්නවා. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் සුද්ධාත්මංශගේ බලය මේ ස්ථානේ තියෙනවා. பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த இடத்துல උන්වහන්සේ இருக்கிறது. ඔබ ස්පර්ශ කරන්න යනවා. அவர் உங்களை தொடப் போகிறார். හලෙලූයා. ஹalleluya. මේම ඔබ සුද්ධාත්මංශ කොඳ සම්බන්ධයක් වෙන මොහොතේ இப்படியாய் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு தொடர்பிலே இருக்கும் பொழுது ඔබගේ ජීවිත වෙනස් වෙයි. உங்கள் வாழ்க்கை மாறும். ආමේන්. ஆமென். ඔබ හිතන්න පුළුවන් පාස්ටර් සුද්ධාත්මංශ මුව කතා කරන්න කියනවා ඊට වඩා මම යාළුවන්ට එක්ක මේ ගමන් යන එක නැත්නම් මේ මෙන්න එක උඟක් හොඳයි නේ කියලා හිතන්න පුළුවන්. நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர் நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு அதிகமாய் பேசுங்கள் என்று சொல்லுங்க. அதை விட பாஸ்டர் நான் நண்பர்களோடு அங்குமிங்கும் பயணம் செய்வது அதை விட நல்லது என்று நீங்கள் சொல்லலாம். මම කිව්වේ නෑ එහෙම කරන්න එපා කියලා. நான் சொல்லவில்லை நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் என்று. සුද්ධාත්මංශගේ සම්මතකම සමග ඔබ ඒක කරන ඒක තවත් සන්තෝෂයක් වෙයි. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நீங்கள் அதையும் செய்யுங்கள், அது இன்னும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக்கும். බයිබලේ දාලා තියෙනවා வேதத்திலே ඊතාවලිය கூறப்பட்டிருக்கிறது. 91 වෙනි පරිච්ඡය. சங்கீதம் 91. මේ සම්බන්ධකම ආපු ගාම இந்த தொடர்பு வந்ததும் අපි දේව අභිමුඛයට යනවා. நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு செல்கிறோம். බයිබලේ දාලා තියෙනවා මවොත්තම යානන්ගේ රාජස්ථානය. உன்னதமானவருடைய மறைவிடம், මවොත්තම දෙවියන් වහන්සේගේ රාජස්ථානය. உன்னதமான தேவனுடைய மறைவிடம். ඒක එතනට ගියත් ඔබට ලෙඩ එන්නේ නැහැ. அங்கு சென்றால் உங்களுக்கு வியாதி வராது. ආමේන්. ප්‍රශ්න වලට බෑ ඔබ නැති කරන්න. பிரச்சனைகளுக்கு முடியாது உங்களை அழிக்க. කාටවත් බෑ ඔබ රවට්ටන්න. யாருக்குமே முடியாது உங்களை ஏமாற்ற. ඒක පුදුම තැනක්. அது ஒரு புதுமையான ඒ காரியம். තැනට යන්න அந்த இடத்துக்கு செல்ல කොච්චර කල් යයිද? எவ்வளவு நாட்கள் செல்லும்? ඒක ඔබ කොච්චර උන්වහන්සේත් එක්ක ආදරෙන් කතා කරනවද?
ඒ වගේ තමයි. நீங்கள் அது எந்த அளவுக்கு அவரோடு அன்பாய் கதைக்கிறீர்களோ அதே போலதான் මවත්තමයාණන්ගේ රාස්ථානය. உன்னதமானவருடைய மறைவிடம், සර්ව පරාක්‍රමයාගේ සැවනේ. சர்வ வல்லவருடைய நிழலிலே. ඔබ සාමාන්‍ය කෙනෙක් ගව නෙවෙයි. நீங்கள் சாதாரணமான ஒருவரிடத்திலே அல்ல. ඔබ නැති කරන්න කාටවත් බෑ. உங்களை அழிக்க யாராலும் முடியாது. ඔබ ශක්තිමත්. நீங்கள் பலப்பட்டு ඔබ இருக்கிறீர்கள். ශක්තිමත්. நீங்கள் பலவான். ආමේන්. ஆமென். ඒ වගේ තැන அந்த இடம் කොහොමද? எப்படி இருக்கும்? ඔබව කවුදරි ප්‍රේම කරන්න ඕන කියලා හිතන්න එපා. உங்களை யாரேனும் நேசிப்பார்கள் என்று நினைக்க வேண்டாம். நேசிக்க வேண்டுமென்று நினைக்க வேண்டாம். ඔබ මේ වගේ තැනට ගියාම ඉබ්බෙන් මේ මිනිස්සු ඔබට ආදර කරයි. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு சென்றாலே தானாகவே மனிதர்கள் உங்களை நேசிப்பார்கள். දෙවෙනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා. இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, උන්වහන්සේ මගේ රක්ෂස්ථානය, මගේ බලකොටුව. அவரே என் அடைக்கலம், என் கோட்டை. මා විසින් විශ්වාස කරන මගේ දෙවියන් වහන්සේයි ස්වාමින් වහන්සේ ගැන කියමි. நான் நம்பியிருக்கிற என் தேவன் என்று நான் சொல்வேன். එතනට ගියාම බයක් නැහැ. அங்கு போனதும் பயமில்லை. ඊට පස්සේ ඔබේ කතාව වෙනස් වෙයි. அதன் பின்பு உங்கள் பேச்சு மாறும். කාටවත් බෑ මාව නැති ගන්න. யாருக்கும் முடியாது என்னை அழிக்க. ආමේන්. ஆமென். මගෙන් කවුද අයින් වුණාද? என்னை விட்டு யாராவது போகிறார்களா? ඒක කවදත් ගණන් ගන්න. அதை நான் ஒரு நாளும் අපි கணக்கெடுக்க மாட்டேன். කම්බුලේ අත තියාගෙන කල්පනා කරනවා අයියෝ මෙයා ගියානේ කියලා. கன்னத்திலே கையை வைத்துக்கொண்டு ஐயோ இவர் போய்விட்டார் என்று யோசிக்கிறோம். අපි කවදත් එහෙම හිතන්නේ නැහැ. நாங்கள் அப்படி ஒரு நாள் මගේ நினைப்பதில்லை. බිස්නස් පාර්ට්නර් මගෙන් අයින් වුණාද? என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் என்னை விட்டு போய்விட்டாரா? කමක් නැහැ. பரவாயில்லை. ඇයි දෙවියන් වහන්සේ මගේ ආරක්ෂාවයි. ஏனென்றால் தேவனே என் පාදුනේ பாதுகாப்பு. උන්වහන්සේ තමයි. என்னை பாதுகாப்பதே அவர்தான். උන්වහන්සේ තමයි මගෙන් සමහර අය වෙන් කරන්නේ. அவரே என்னிடத்திலிருந்து ஒரு சிலரை பிரிக்கிறார். උන්වහන්සේ උතුම් අයව මට දෙයි. அவர் மேன்மையானவர்களை எனக்கு தருவார். මට කවදත් වැරදෙන්නේ නැහැ. எனக்கு ஒரு நாளும் தவறாது. තුන්වෙනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා. மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, මක්නිසාද උන්වහන්සේ පක්ෂි වැද්දාගේ මලපතින්ද විනාශ කරන වසඟතින් නුඹ මුදාගෙනසේක. அவர் உன்னை வேடுனைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். කාටත් බෑ ඔබව නැති කරන්න. யாருக்குமே முடியாது உங்களை அழிக்க. වැද්දට කොයිද ඇඟිලත් ඔබව නැති කරන්න බෑ. வேடன் எங்கும் மறைந்திருந்தும் உங்களை தாக்க முடியாது. මාර පුදුම තැනක්. மிக புதுமையான ஒரு இடம். මේක අදහස. இதன் அர்த்தம், ඔබට කිසිම ඩැමේජ් වෙන්නේ නැහැ. உங்களுக்கு කිසිම எந்த අලාභයක් சேதமும் වෙන්නේ නැහැ. எந்த சேதமும் எந்த நஷ்டமும் வராது. ලයිෆ් එකේ අලාභ වෙන්නේ නැත්තම්, வாழ்க்கையிலே நஷ்டங்கள் வராவிட்டால், ඩැමේජ් වෙන්නේ නැත්තම් சேதம் வராவிட்டால் හැමදාම අපි දියුණු වෙනවා. ஒவ்வொரு நாளும் நாங்கள் முன்னேறுவோம். නැත්තම් අපි ඉස්සරහට යනවා පස්සට එනවා. இல்லாவிட்டால் ඉස්සරහට යනවා පස්සට එනවා. முன்னால் செல்வோம், பின்னால் வந்து விடுவோம். முன்னால் செல்வோம், பின்னால் අතුවෙනි வருவோம். වචනය. උන්වහන්සේ සුවකිය පියාපතින් නුඹ වසනසේක. அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். නුඹ උන්වහන්සේගේ පියාපත් යට ආරක්ෂා වන්නේය. நீ அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுழுவாய். උන්වහන්සේගේ සත්‍යවාදිකම පලියක්ය, මහා පලියක්ය. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாம். කාටත් බෑ ඔබට ගල් ගන්න. யாருக்குமே முடியாது உங்களுக்கு கல்லறிய. ඔබ රිද්දන්න කාටත් බෑ. உங்களை காயப்படுத்த ஒருவரால் முடியாது. මාව කවුද රිද්දන්න හිතුවත් ඒගොල්ලන් රිදෙන්න පටන් ගන්නේ. என்னை யாராவது நோகடித்தால் அவர்களுக்கு தான் நோகுண்டாகும். ඔබට රිදුනත් உங்களுக்கு நோகினால் ඔබ උන්වහන්සේගේ අභිමුඛේ නෑ. நீங்கள் அவருடைய பிரசன்னத்திலே இல்லை. ආමේන්. ஆமென். ඔබට රිදුනත් உங்களுக்கு நோகினால் ඔබ උන්වහන්සේගේ අභිමුඛේ නෑ. நீங்கள் அவர் பிரசன்னத்திலே இல்லை. කවුද ඕන දෙයක් කිව්වත් හරි, யார் எதைத்தான் சொல்லட்டும், මොන දෙයක් කරුවත් හරි எதை செய்தாலும் අපිට රිදෙන්නේ නෑ. எங்களுக்கு வலிக்காது. ඇයි? ஏன்? ඒව අපිට වදින්නේ නෑ. அது நமக்கு படாது. පස්වෙනි වචනය. ஐந்தாம் வசனம், රාත්‍රී බීතියටත් දවාලේ විදින ඊගසටත් இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும்
பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் බය වෙන්නේ නැහැ. நான் பயப்பட மாட்டேன். ඊගස් කොයින් එයි කියලා දන්නේ නැහැ. அம்புகள் எந்த பகுதியிலிருந்து வரும் தெரியாது. කඩුවක් ආවත් දන්නවා මෙතනින් තමයි එන්නේ ஒரு කියලා. பட்டயம் வந்தால் இங்கிருந்து தான் வருவது என்று අපිට தெரியும். පාත් වෙන්න ඕනි කියලා දන්නවා. நாம் குனிய வேண்டும் என்று தெரியும். අයින්දාවත් අයින් වෙන්න ඕනි කියලා දන්නවා. குத்த வந்தால் ஓரமாக வேண்டும் என்று தெரியும். නමුත් ඊතල කොයින් එයි කියලා දන්නේ. ஆனால் அம்பு எங்கிருந்து வரும்னு தெரியாது. නමුත් අපිට කොයින් ආවත් ප්‍රශ්නක් නැහැ. අපි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඉන්නේ. நாங்கள் அது எங்கிருந்து வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நாம் இருப்பது தேவனுடைய பிரசன்னத்தில். පාස්ටර්ස්ලාට ප්‍රශ්නේ. பாஸ்டர்மார்களுக்கு பிரச்சனை வரும். ක්‍රිස්තියන්ස්ලාට ප්‍රශ්නේ. கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை வரும். නමුත් ඒක උන්ව විනාශ කරයි. ஆனால் அவைகள் அவர்களை அழிக்கும். නමුත් දේව අභිමුඛයේ ඉන්නවා නම් ஆனால் தேவ பிரசன்னத்திலே இருந்தால் කවදාත් අපේ ජීවිතේ විනාශයක් නැහැ. ஒரு நாளும் நம் வாழ்க்கையிலே அழிவில்லை. මම මේක මෙහෙම සිංහල කියන්නම්. இதை நான் இப்படியே சொல்கிறேன். ක්‍රිස්තියන්ස්ලා පැරදෙයි. නමුත් ආත්මිකය කවදාත් පැරදෙන්නේ නැහැ. கிறிஸ்தவர்கள் தோத்து போவார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்கள் ஒரு நாளும் தோற்க ඔබ மாட்டார்கள். ආත්මිකද? நீங்கள் ஆவிக்குரியவர்களோ? මේ ලයිෆ් එක පුදුම ලයිෆ් එකක්. அந்த வாழ்க்கை மிக புதுமையான வாழ்க்கை. හලෙලුයා. ஹalleluya. ඔබ යන්න යන්න ඔබ පරණ වෙන්නේ නැහැ. நீங்கள் போக போக நீங்கள் தோல்வடைய ඔබ மாட்டீர்கள். යන්න යන්න අලුත් වෙයි. நீங்கள் போக போக நீங்கள் பழையவைகளாக மாட்டீர்கள், புதியவர்களாவீர்கள். ඔබගේ ශරීරයෙන් පවා ඔබ අලුත් වෙයි. நீங்கள் உங்கள் சரீரத்திலே கூட புதிதாக ඔබට இருப்பீர்கள். කොච්චර වයස ගියත් හරි உங்களுக்கு எவ்வளவு வயது போகட்டும், ඔබ සුද්ධාත්මස් තුල ඉන්නවා නම් நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள் ඔබ இருப்பீர்கள் තාම என்றால் තරුණ වගේ තමයි ඉන්නේ. நீங்கள் வாழ வயதை போல ඔබගේ இருப்பீர்கள். ශරීරය හැමදාක්ම ශක්තිමත් වෙයි. உங்கள் சரீரத்திலே எல்லாமே பலப்படும். ඔබගේ ජීවිතේ බලයෙන් ඔබ පිරෙලෙන්දී. உங்கள் வாழ்க்கை பலத்திலே நிரம்பி අද இருக்கும். සුද්ධාත්මස් මේ ස්ථානයේ ඉන්නවා. இன்று பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே இருக்கிறார். සුද්ධාත්මස්ගේ බලය මේ ස්ථානයේ තිබෙනවා. பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த இடத்திலே உண்டு. දෙවියන් වහන්සේ ඔබ ස්පර්ශ කරන්න. தேவன் உங்களை தொட මේ போகிறார். ස්ථානයේ දේව ආත්මව සක්මන් කරනවා. இந்த இடத்திலே தேவ ஆவியானவர் உலாவுகிறார். සුද්ධාත්මස්ගේ බලය මේ ස්ථානයේ අවශ්‍ය එන්නවා. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இந்த இடத்திலே அபரிமிதமாக இருக்கிறது. අද මේ සුද්ධාත්මන් වහන්සේ இன்று කී දෙනෙක්ට අවශ්‍යද? இன்று இந்த பரிசுத்த ஆவியானவரை எத்தனை பேருக்கு வேண்டும்? හැබැයි මෙතන උගාක් අය සුද්ධාත්මස ලබාගත්ත අය ඉන්නවා. ஆனாலும் இந்த இடத்திலே அநேகர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் இருக்கிறீர்கள். නමුත් ඔබ උන්වහන්සේත් එක්ක කතා කරන්නේ. ஆனாலும் நீங்கள் அவரோடு பேசுவதில்லை. නිකම් බල්ලෙක්ව කොයිදෝ මුල්ලක ගෙට ගාලා තියලා උදේටයක් ගිහලා කැම ටිකක් දෙනවා. ඊට පස්සේ දවල් කැම දෙනවා, රෑ කැම දෙනවා. ඒ වගේ තමයි ඔබගේ ආක්ෂාව තුන් පාරක් තියෙන්නේ. ஏதோ நாயை கொண்டு போய் ஒரு மூலையிலே கட்டி வைத்துவிட்டு காலை பகல் இரவு உணவு கொடுப்பது போலதான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை மூலையிலே வைத்திருக்கிறீர்கள். අද උගාදිනේ සුද්ධාත්මසව බල්ලෙක් වගේ තබලා තියෙනවා. இன்று அநேகர் பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாயை போல கணக்கெடுத்திருக்கிறீர்கள். උන්වහන්සේ හරි දුකටපත් වෙලා ඉන්නේ. அவர் மிக மிக துக்கத்தோடு இருக்கிறார். ඔබගේ ජීවිතේ ඔබ එන මොනවද කරන්න ඕනේ? அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ඔබගේ ජීවිතයේ ඔබ කරන හැම වෙනසක් වෙන එක දවසක ඔබ කරන හැම වෙනසදී උන්වහන්සේත් එක්ක සම්බන්ධ වෙන්න. நீங்கள் செய்கிற ஒரு நாள் செய்கிற ஒரு மாற்றத்திலே நீங்கள் அவரோடு இணைந்து ඒ கொள்ளுங்கள். කියන්නේ මම උදේ නැගිට්ටම ඒක වෙනසක්. அதாவது நான் காலை எழுந்ததுமே அது ஒரு மாற்றம். සුද්ධාත්මස් එක්කම විනාඩියක් කතා කරනවා. நான் பரிசுத்த ஆவியானோடு நான் பேசுவேன். ආමේන්. ஆமென். මම දැන් බයිබලේ කියනවා. இப்பொழுது நான் வேதத்தை வாசிக்க ඒක போகிறேன். වෙනසක්. அது ஒரு மாற்றம். මම සුද්ධාත්මෙ මට උදව් කරන කියලා කියනවා. நான் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவும் என்று சொல்கிறேன். බයිබලේ කියලා මම ඉවරයි. நான் இப்பொழுது வேதத்தை வாசித்து මම முடித்து விட்டேன். ආක්ෂා කරනවා. நான் ஜெபிக்க போகிறேன். සුද්ධාත්මෙ මට ඔබ අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு මම தேவை. බයිබලේ කියලා ආක්ෂා කළ ඉවරයි. நான் வேதத்தை வாசித்து ஜெபித்தும் விட்டேன். මම දැන් ගමනක් යන්න ලෑස්ති වෙනවා. நான் இப்பொழுது ஒரு பயணம் செல்ல போகிறேன். සුද්ධාත්මනේ මම ගමනක් යන්න ලෑස්ති වෙනවා. பரிசுத்த ஆவியானவரே நான் ஒரு பயணம் செல்ல போகிறேன். ඔබ මා සමග එන්න. நீர் என்னோடு வாரும். හලෙලුයා. හලෙලුයා. මම වාහනේ නැග්ගම මම කියන සුද්ධාත්මනේ මේ කාර්යයට මම ගෙනියන්න ඔබගේ ශක්තිය ඔබගේ ප්‍රඥාව දෙන්න. நான் வாகனத்தில் ஏறினுமே நான் சொல்வேன், இதை சரியாய் நான் செலுத்த உம்முடைய ஞானத்தையும் பலத்தையும் தாரும். හොඳට යම් ගන්නන. நன்றாய் கவனிங்கள். මගේ කාර් එකේ ළඟ සුද්ධාත්මස් ඉන්න වගේ මේ පැත්ත වාඩිලා ඉන්න වගේ මම හිතනවා. என் காரிலே என் அருகிலே இந்த பக்கம் பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்திருப்பதை போல நான் நினைப்பேன். දැන් යන්න ඕනේ තැනට මම ආවම நான் வர வேண்டிய இடத்துக்கு நான் வந்ததும் මම කාර් එක නතර කරනවා. நான் காரை நிறுத்துகிறேன். හොඳට යම් ගන්න. நன்றாய் கவனியுங்கள். මම කාර් එකෙන් බයිනවා. நான் காரிலே இறங்குகிறேன். මගේ ගමන යනවා. என் பயணத்தை செல்லுகிறேன். නමුත් ඔබ හිතන්න ஆனால் நீங்கள் நினையுங்கள், සුද්ධාත්මස් කොයිද ඉන්නේ? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்?
කාරලේ. ඔබ කියන්න ඕනේ එන්න කියලා. நீங்கள் தான் சொல்ல வேண்டும் வாருங்கள் අපි என்று. මෙතනට යන් කියලා. நாம் அங்கு செல்வோம் ඒක என்று. තමයි ගරු කිරීමක්. அதுதான் மதிப்பதாகும். නමුත් මම කාර් එක යකලා යන මොහොතේ උන්වහන්සේ එන්නේ නැතුව නොවේ. நான் காரையிலே இருந்து இறங்கி போகும் பொழுது அவர் வரமாட்டார் என்று அல்ல, උන්වහන්සේ அவர் வருவார். ඇයි? ஏன்? යේසුස් වහන්සේ කිව්වා இயேசு சொன்னார், කවදත් මෙයාව අත්හරින්න එපා. ஒரு நாளும் இவரை கைவிட வேண்டாம், මෑත් එක්කම ඉන්න. இவரோடு இருங்கள். ඇයි උන්වහන්සේ එන්නේ? ஏன் அவர் வருகிறார்? මට ආදර නිසා නොවේ. என் மேல் இருக்கிற அன்பினாலே அல்ல, මම ආදර නිසාත් නොවේ. நான் அன்பு செலுத்துவதனால் அல்ல, යේසුස් වහන්සේ කියපු නිසා. இயேசு கிறிஸ்து சொன்னபடினால். නමුත් ඒක නොවේ. ஆனால் அதுவல்ல, අපිටයි මටයි උන්වහන්සේ අතර ආදරයක් ඇති වෙන්න අවශ්‍යයි. எனக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு அன்பு உருவாக හැම வேண்டும். මොහොතක්ම උන්වහන්සේත් එක්ක සම්බන්ධ වෙන්න. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். උන්වහන්සේ හැම වැඩක්ම කරයි. அவரே எல்லா வேலைகளையும் செய்வார். මම ඔබට මේ රාත්‍රී කියන කැමති. இன்று இரவு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், මට අවශ්‍ය මුදල් எனக்கு தேவையான பணம் ලොකු මුදලක්. பெரிய ஒரு பணத்தொகை, සභාවේ මේක ඔක්කොම පිරෙන්න ඕනේ. சபை இதெல்லாம் நிரம்ப வேண்டும். මේ හැම වැඩක්ම කරන්නන්නේ මගේ ආත්මෙන් වහන්සේ. இந்த எல்லா வேலைகளையும் செய்ய போவது என் பரிசுத்த ஆவியானவர். නමුත් උන්වහන්සේ නැතුව ஆனால் அவர் இல்லாமல் මම මහන්සි වුණාට நான் கஷ்டப்பட்டாலும் වාක් මහන්සි වෙන්න ඕනේ. மிக அதிகமாய் கஷ்டப்பட வேண்டும். නමුත් කිසිම දෙයක් සිදු වෙන්නේ නැහැ. ஆனால் ஒன்றுமே නමුත් நடக்காது. උන්වහන්සේට දුන්නත් நான் அவருக்கு இடம் கொடுத்தால் හැම දෙයක්ම කරන්නට எல்லாமே செய்ய උන්වහන්සේ ලස්සන දෙකයි. அவர் அழகாய் செய்வார். ආමේන්.